உங்களை எத்தனை பேருக்கு புலி படம் பிடிக்கும்? அதாவது விஜய் அண்ணன் நடிச்ச புலி படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆனா இந்த புலி அட்ராக்ட் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி. எனக்கு இந்த புலி படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்ப இந்த படம் ஓடலன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய் சார் அவங்க ரசிகர்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்காகவும் படம் பண்ணிட்டே இருந்தாரு. எல்லா டைப் ஆடியன்ஸுக்காகவும் படம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கிட்ஸுக்காக ஒரு படமும் பண்ணது கிடையாதுன்ட்டு பண்ண படம் தான் புலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் இந்த படம் ஓடலன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த படம் பெரும் புரட்சி அளவுல ரெடி ஆகிட்டு இருந்தது 100 கோடி பட்ஜெட்ல. இதை பார்த்துட்டு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பெரிய படம் வரப்போகுது, நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபயர் விட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்சது சாத்தியமாகல. படம் ரீசன் ஆட்டி இந்த படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நட்டி சார் கூட அந்த புலி படத்தை பத்தி பேசியிருப்பாரு. அது என்னன்னு பாருங்களேன். ஆனா அதை பப்ளிசிட்டி பண்ணும்போது ஒரு பெரிய ஆக்ஷன் படமா பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அது கூட எனக்கு அதிக பொருட்செலவு செலவானதுனால அவங்க ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காக. இது மட்டும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச படம் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கா ஒரு குடும்பமே அந்த படத்தை பார்க்கும். மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். அது அந்த கண்ணோட்டத்துல அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே ப்ரொமோஷனை கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு பர்சனலாவே புலி படம் பிடிக்கும். ஏன்னா அப்ப நான் 3வது தான் படிச்சுட்டு இருந்தேன், சின்ன பையன் தான். அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம சும்மா டிவில ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கும். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி. இந்த டைலாக்லாம் சும்மா அல்டிமேட்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருக்கும். இத சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, மை ஃபேவரட் பெஸ்ட் சீன் ஆஃப் புலி. பாத்துட்டு வாங்களேன். இந்த வேதாள கோட்டை யவன ராணிய யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு புலி படம் பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.